முழுவதும் உங்களுக்குள்ளே நின்றுட்டே இருக்கும். பிரசங்கங்கள் கூட சிலதை மறந்துடும், சிலது அப்படி போயிடும். இந்த டீச்சிங்ஸ் எப்போவுமே எங்கள் லைஃப்பில் அப்படி நின்றுட்டே இருக்கும். அல்லேலூயா. அது மறக்காது, அது உங்களுக்கு ஞாபகத்தில் கொண்டு உங்களை நடத்திக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு நல்ல டீச்சிங் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள், எல்லாம் கையை வைத்து சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி அப்பப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இருக்கிறேன், தூங்கலை, முழிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். அல்லேலூயா. அது சிலது முக்காடு அப்படி இழுத்து விட்டுட்டு அப்படியே தூங்கும் பாருங்கள். அப்படியே அப்படி முழிச்சு இருக்கிற மாதிரியே இருக்கும் சிலதான். அதனால் அல்ல ஆமே ஆமே இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு என்ன ஞாயிறு? உயிர்த்தெழுந்த ஞாயிறு, ஈஸ்டர். அந்த ஈஸ்டர்ன்ற பேர் ஒரு அது வேணாம். ஈஸ்டா அப்படின்ற ஒரு தேவதையினுடைய பிறந்த நாள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த உயிர்த்தெழுதல், மரணம், சிலுவை, இதுக்குள்ள எல்லாம் பயங்கர ரகசியம் இருக்குது, மிஸ்ட்ரீஸ். இதை நீங்கள் புரியணும். உங்கள் ஆவியில் இது நல்லா நிதானிக்கப்பட்டு புரிஞ்சு தியானிக்கும் பொழுது இதுக்குள்ளே இருக்க சக்தி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு வரும். ஆமென். இப்போ கிறிஸ்தவத்தில் ஒன்றுமே தெரியாமல் மக்கு மாதிரி உட்காந்துட்டு எந்திரிச்சு போகிறான் பார்த்துங்க, அவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சும்மா ப்ரொடெக்ஷன். இதை தியானம் பண்ணி உள்வாங்குகிறவர்கள் பயங்கர உயரத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இயேசு என்னைக்கு மரித்தார் அது தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு மரித்தார்? என்னைக்கு சிலுவையில் அடித்தாங்க? அதெல்லாம் தெரியணும், முக்கியமானது. எந்த மணி நேரம் அடித்தார்கள், என்னைக்கு அடித்தாங்க, எப்படி மரித்தார், என்னைக்கு உயிரோடு எந்திரிச்சார், அதெல்லாம் பிரதானம். அல்லேலூயா. சரி, ஒரு வசனம் படிங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீக்கிரம், வேக வேக. அவரை சிலுவையில் அடைந்த போது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. எத்தனை மணி வேளையாய் இருந்தது? சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளையாக இருந்து. 3ஆம் மணி வேளையாக இருந்ததுன்னா எப்போ சொல்லுங்க? 3ஆம் மணி வேளையாக இருந்ததுன்னா எப்போ? அதிகாலை 3 மணியா? சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சவங்க? 4 மணியா? 3 மணியா? 3ஆம் மணினா 3 மணி. நல்லா கவனிங்க. இந்த மணி தமிழ் மணி இல்லை. நம்ம பார்க்குற மேலே 24 மணி நேரம் அந்த மணி கணக்கில் பைபிளில் சொன்ன மணி கணக்கு. ஜாமம். இது என்னது? ஜாமம். இஸ்ரவேலில் 2 காலண்டர் இருக்குது. ஒன்று சூரிய காலண்டர், இன்னொன்று சந்திர காலண்டர். இந்த பைபிள் எழுதுனது ஃபுல்லாக சூரிய காலண்டரில் எழுதலை. எந்த காலண்டரில் தான் எழுதியிருக்குது? சந்திர காலண்டரை கனெக்ட் பண்ணி தான் எழுதியிருக்குது பைபிளில் இருக்க வசனங்கள் ஃபுல்லாக. இதெல்லாம் மிஸ்ட்ரி. இது தெரிஞ்சு பைபிளை படித்தா தான் பைபிளே புரியும். இல்லைன்னா பைபிளே என்ன செய்யாது? புரியாது. மணியெல்லாம் மாறிடும். அப்போ நமக்கு ஒரு நாள் எப்போ தொடங்குது சொல்லுங்க? ஒன்றுமே நைட்டு 12 மணிக்கு ஒரு நாள் முடிஞ்சு இன்னொரு நாள் தொடங்குது. யூதர்கள், இஸ்ரவேல் அந்த காலத்தில் ஒரு நாள் அவங்க எப்படி தொடங்குதுன்னு எடுப்பாங்க தெரியுமா? சூரியன் அஸ்தமிக்குது இல்லை, அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுது? முடியுது. அதுக்கு ஒரு நாள் அஸ்தமிக்கும் போது முடிஞ்சு புது நாள் தொடங்குது. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சாமமாக பிரிச்சிருப்பாங்க. 3 ஹவர்ஸை சாமமாக பிரிச்சிருப்பாங்க. ரைட்டா? அப்போ இந்த 3ஆம் மணி வேலை அப்படின்னா காலையில் 9ஆம் மணி நேரம். இது எத்தனை மணி நேரம்? 9ஆம் மணி நேரம். காலையில் 9 மணி. இது சாமம். 3 சாமங்கள் 3ஆம் சாமன்ற வரும்போது காலையில் 9ஆம் மணி நேரம். 6 மணிலேருந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்க, சூரியன் அஸ்தமிக்குது 6 மணிலேருந்து 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், எத்தனாம் ஜாமம்? 3ஆம் ஜாமம். 1ஆம் ஜாமம் ஒரு 6 மணி நேரம் போட்டுங்க. 6லேருந்து 6 2ஆம் ஜாமம் அடுத்து ஒரு 6 மணி நேரம். 3ஆம் ஜாமம் அடுத்து தொடங்குது. அப்படி வரும்போது காலையில் 9வது மணி நேரம். சரி, இயேசு எத்தனை மணி நேரம் சிலுவையில் தொங்குனார்?
சொல்லுங்க. இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வர்ற பத்தியா, அதுதான் பெரிய விஷயம். எத்தனை மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்குனாரு? 40 வருஷம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஏதாவது சொல்லு. சிலுவைங்கிற இயேசு எத்தனை மணி நேரம் சிலுவையில் தொங்குனாரு? 6 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? அதனால தான் இன்றைக்கி ஒரு டீச்சிங்காக உங்களுக்குள்ள இதை சொல்லி, இது உங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கூட தேவையானது. அல்லேலூயா, ஆமென். 6 மணி நேரம் இயேசு சிலுவையிலே, காலையில் 9 மணிலேருந்து 6 மணி நேரம். அப்போ எத்தனை மணி நேரம்? 10, 11, 12, 1, 2, 3 மணி வரைக்கும் இயேசு எதில் தொங்குகிறார்? சிலுவையில் தொங்கு. இதெல்லாம் உன் லைஃப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார். ரெவலேஷன் இதெல்லாம் தெரியாது உனக்கு. என்ன சிலுவையிலே தொங்கினாருங்கிற, எத்தனை மணி நேரம் தொங்கினார்? 1 மணி நேரம் உள்ளே உட்கார முடியுதா என்ன? எத்தனை வாட்டி எந்த செஞ்சு ஓடுற? தண்ணி குடிக்கணுங்கிற, பாத்ரூமுக்கு போகணுங்கிற, கலக்குதுங்கிற, ஓடுறியா இல்லை? 6 மணி நேரம் எங்கே தொங்குனார்? சிலுவையிலே தொங்குகிறார். மதியம் 12 மணி பூமி முழுவதும், அந்த எருசலேம் முழுவதும் ஒரு பயங்கர காரிருள் வருகிறது. வந்து அந்த சிலுவை இருந்த இடம் எல்லாத்தையும் அப்படியே வந்து மூடுகிறது. மாலை கரெக்டாக 3 மணிக்கு இயேசு முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை என்ன பண்ணுறாரு? பிதாவின் கையில் ஒப்பு கொடுக்குறார். 7 வார்த்தைகளை நம்ம பேசணும் இல்லையா? அதில் முடிந்ததுன்னு பேசுனீங்களா யாராவது? முடிந்ததுன்னு. ஓகே, பாருங்கள், 3 பேரை பேச போட்டேன். துண்டை காணம், துணியை காணான்னு எல்லாம் ஓடிட்டானுங்க. அப்போ நீ எல்லாம் வெத்து வேட்டு, உனக்குள்ள ஒன்றும் கிடையாது. வாய் தான், வெத்து வாய். ஒரு வசனத்தை பேச தெரியலன்னா இப்போ நீ இத்தனை வருஷம் சர்ச்சில் வந்து உட்காந்து என்ன பிரயோஜனம்? வெத்து வேட்டு, நீ வெத்து வாய் தான் மொத்தமாக. அப்படி தானே? ஓகே. 3 மணிக்கு இயேசுடைய உயிர் என்ன பண்ணுது? அவருடைய சரீரத்திலிருந்து பிரிகிறது. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, அவன் பெரிய பணக்காரன். அவன் ஒரு கருப்பின மனிதன். யாரு? நீக்ரோ, சவுத் ஆப்பிரிக்கன். அதனால தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கனை கர்த்தர் பயங்கரமாக பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. யூபர்ட் ஏஞ்சல், எட் பிரான்ஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்தையும் கர்த்தர் மைட்டியாக இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். கருப்பின மனிதன். அவன் ஊருக்கு போயிட்டு அப்போ தான் வர்றான் எருசலேமுக்குள்ளே. அவன் ஒரு வேலையை வரும்போது, வாடா நீயும் கொஞ்சம் தூக்கு அப்படின்னு. அவனை ஒரு பெரிய பணக்காரன், வசதியானவன். அவனை தூக்க வச்சு, சுமக்க வச்சு, கொண்டு போய் அடித்து 3 மணி ஆகும்போது இயேசு மரிக்கிறார். அவன் யூதர்களெல்லாம் விட்டுட்டு ஓடின உடனே, கூட இருந்தவனெல்லாம் பயந்து ஓடின உடனே, யோசேப்பு மட்டும் பிலாத்திட்ட போய் சரீரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரீரத்தை வாங்கி, வெள்ளிக்கிழமை மாலையில் அந்த சூரிய அஸ்தமானத்துக்கு முன்பாக சரீரத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு கல்லறை, புதிய கல்லறையில் கொண்டு போய் இயேசுவை உள்ளே வைக்கிறார்கள். இப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழ மொத்தம் எத்தனை நாள் ஆச்சுன்னு நம்ம சொல்கிறோம், படிக்கிறோம்? 3 நாள். அப்போ வெள்ளிக்கிழமை தொடங்கியாச்சு காலையில். மத்தேயு 27 57 60 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம். சாயங்காலமான போது பார்த்தீங்களா? எப்போ? வெள்ளிக்கிழமை சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட, பாருங்க, ஐஸ்வர்யவானாய் இருந்த யோசேப்பு என்கிற பேர் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துயதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். உள்ள கொண்டு போய் என்ன பண்ணிட்டான்? கல்லறையில் வச்சு இயேசுவை வெள்ளிக்கிழமை வச்சாச்சு. இப்போ வெள்ளி இரவு ஒரு நைட்டு. இயேசு எங்கே? இயேசுடைய சரீரம் எங்கே இருக்குது? கல்லறை. வெள்ளிக்கிழமை நைட்டு.
சனிக்கிழமை பகல், 2 பகல் 1 நைட்டு. அப்புறம் சனிக்கிழமை நைட், அப்போ 2 இரவு 2 பகல். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இயேசுவை தேடி மரியாள், மகதலேனா மரியாள் எல்லாரும் எங்கே போகிறாங்க? கல்லறையின் அண்டைக்கு போகிறார்கள். காலையில் அங்கே போகும்போது கல்லறை என்ன பண்ணியிருக்குன்னா திறக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. எல்லாத்துக்கும் புரியறதுக்காக நான் மெதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு செய்தி இருக்கிறது பின்னால். சொல்லுங்க. அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்காத. இல்லை தம்பி, அதுவா 40. 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் 3 நாள். அப்போ எத்தனை நாள் கணக்காகுது? 3 நாள். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்லறையிலிருந்து இயேசு என்ன செய்கிறார்? உயிர் தழுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை மணி நேரம் சிலுவையில் தொங்கினார் இயேசு? 6 மணி. இது உங்கள் மைண்டில் வச்சுட்டு இனிமேல் இந்த பைபிளை படிங்க, சிலுவையை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. அப்போ 3 நாட்கள் இப்படி கணக்கிடப்பட்டு இயேசு ஞாயிறு காலையில் இருந்து அவர் என்ன செய்கிறார்னா உயிர் தழுகிறார். சரி, இதை அப்படி வச்சுங்க. இயேசுடைய உடம்பு கல்லறையில் கொண்டு போய் வச்சாச்சு. இயேசுடைய உயிர், ஆவி எங்கே போச்சு? எங்கே போச்சு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்கே போச்சு? பரலோகத்துக்கா? இயேசுடைய சரீரத்தை கொண்டு கல்லறைக்குள்ள வச்சாங்க. இயேசுடைய ஜீவன் பரலோகத்துக்கு போகல, ஆவியை ஹேண்ட் ஓவர் பண்ணார். ஆனா இயேசு நேரா அங்கிருந்து எங்க போனார் அப்படின்னா பாதாளத்துக்கு போனார். இதுதான் முக்கியமான விஷயம். உனக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அத்தாரிட்டி அங்கே தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஏன் பரலோகத்துக்குள்ள போகணும்? ஏன் பாதாளத்துக்கு போனார்? சங்கீதம் 16:10. சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டி. தாவீது சொல்றான், பல 1000 வருஷத்துக்கு முன்னால இயேசுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகிறதை தாவீது தரிசனத்தில் தீர்க்க தரிசனமாக பார்த்து எழுதுகிறான். சரி, பாதாளத்துக்கு போகணும். நரகம் சொல்லுங்க. பாதாளம்னா புரியாது உங்களுக்கு. என்ன அது? ஈஸியாக புரிகிற வார்த்தை என்ன? நரகம். கவனிக்கிறீங்களா? பின்னாலெல்லாம் நரகம். சரி, நரகம்னா என்ன? நரகத்தில் எத்தனை இடம் இருக்குது? ஃபர்ஸ்ட் நரகத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சொல்லுங்க. நரகம்னா என்ன? சீக்கிரம் சொல்லுங்க. நரகம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? சொல்லுங்க. இருக்கிற மாதிரி இருக்குமா? இருள். அப்புறம் நரகத்தை பற்றி ஒரு 5 சொல்லுங்க. அக்னி, இருள், அவ்வளோதான? அக்னி இருள், அக்னி இருள், அக்னி. அதெல்லாம் சொல்லியிருக்கானுங்க, வேற ஒன்றும் சொல்லல. அக்னி இருள், அக்னி இருள், அக்னியில். நரகத்தில் ஒரு 5-6 அடுக்குகள் இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. நரகம் நினைச்சோன்னா அக்னி இருள், அக்னி அக்னி எல்லாம் அக்னியிலே இல்லை. உனக்கு அக்னியே இல்லை. ஃபர்ஸ்ட் உனக்கான இடம் அக்னி. நரகம் ஃபர்ஸ்ட் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது? சொல்லுங்க. மனுஷனுக்கா பிசாசுக்கா? நல்லா சொல்லுங்க. பாதாளமும் நரகமும் யாருக்கு? உனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் யாருக்கு அது? பிசாசை கொண்டு போடுவதற்காக தேவன் ஏற்படுத்தின இடம். மனுஷனை வைக்கிறதுக்கு எந்த இடத்தை ஏற்படுத்தினாரு? பரலோகம். நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், என்னோடு கூட நீங்களும் அங்க. அப்ப நரகம் யாருக்கு ஆயத்தப்படுத்தினது? பிசாசுக்கு ஆயத்தப்படுத்தினது. ஏன் இயேசு நரகத்துக்கு போகிறாரு? ஆதாமை கர்த்தர் சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை என்ன பண்ணுங்க, எல்லா ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது
பூமியினுடைய அத்தனை திறவுகோள்களையும் கர்த்தர் யார் கையில் கொடுத்தாரு? ஆதாம் கையில். பிசாசு சண்டை போட்டு வாங்காம நைஸா பேசி அவங்ககிட்ட இருந்த சாவியை என்ன பண்ணிட்டான்? உருவிட்டான், ஏமாத்திட்டான். இப்ப இந்த சாவி யார் கையில் இருக்குது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த சாவி யார் கையில் இருக்கு? அதனாலதான் சொல்றான், உலகத்தின், இயேசுவே சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான். அப்ப உலகத்தின், இயேசு சிலுவையில மரிக்கிற வரைக்கும் உலகத்தின் அதிபதி யாரு? சொல்லுங்க. இயேசுவே சொல்றார் பிசாசுகிட்ட ஒரு பேச்சு. அவர் 40 நாள் உபவாசம் இருந்து போகும்போது பிசாசு இயேசுகிட்ட போய் பேசுறான். வாங்க என் காலில், சொல்லுங்க, காலில் நீர் என்னை காலில் விழுந்து தொழுது கொள்ளும். சிலுவைக்கெல்லாம் போகாதீங்க, இந்த உலகத்தை மறுபடியும் என்ன பண்ணிடுறேன் நான், ஆதாம்கிட்ட இருந்து வாங்கினல்ல அதே மாதிரி உங்கள் கையில் என்ன பண்ணிடுறேன்? கொடுத்துட்றேன். நீங்கள் அடித்து செத்தெல்லாம் வேணாம், அப்படியே கை மாற்றிடுறேன். நான் வாங்கினது உண்மைதான், அத்தாரிட்டி அதிகாரம் ஃபுல்லாக எங்கிட்ட தான் இருக்குது, காலில் விழுங்க, உங்கள் கையில் என்ன பண்ணிடுறேன் நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க. ஏசு என்ன சொன்னார்? என்ன பதில் சொன்னார்? உம்மையன்றி வேற எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாதுன்னு பைபிளில் என்ன பண்ணியிருக்குது? நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், நான் அதற்காகவே வந்திருக்கிறேன், அதை வாங்கிறதுக்காகவே வந்திருக்கிறேன். இப்போ இயேசு பாதாளத்துக்கு போகிறார். பாதாளத்துக்கு எப்படி போனார்? உடம்புல போனாரா, ஸ்பிரிட்டில் போனாரா? சொல்லுங்க, எப்படி போனார்? உடம்பு எங்கே இருக்கு? உடம்பு எங்கே இருக்கு? இயேசுவோட பூத உடல் எங்கே இருக்குது? கல்லறைக்குள்ளே வச்சு மூடியாச்சு. இப்போ எதில் பாதாளத்துக்குள்ளே போகிறாரு? ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளேயும் நரக சாம்ராஜ்யத்துக்குள்ளேயும் நீ உடம்புல போக முடியாது. எதில் தான் போகணும்? ஸ்பிரிட்டில் போகணும். நான் 1 மாதத்துக்கு முன்னாடி அதுக்குள்ளே போனேன். அதுக்குள்ளே போய் சொல்லிட்டு வந்தேன், ஐ ஆம் எ காட், நான் தெய்வம் வந்திருக்கிறேன், பிசாசே நான் வந்திருக்கிறேன், இனி என் பாதையில் நீ எங்கேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு. நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆவியில் இருக்கிறது. சொல்லுங்க, எதில் இருக்குது? ஸ்பிரிட்டில் தான் போகணும். நீ பாதாளத்துக்குள்ளேயும் போக முடியும், நீ பரலோகத்துக்குள்ளேயும் போக முடியும். அல்லேலூயா. நீ பூமியில் இருந்துட்டே போகணும், போகலைன்னா நீ கிறிஸ்தவனே கிடையாது. எல்லாம் என்ன சொல்கிறான்? செத்த பிறகு தான் எங்கே போகணும்? செத்த பிறகு அப்படியே செத்த பிறகு இல்லை, உயிரோடு இருக்கும்போதே நீ பாதாளத்துக்கும் போகணும், உயிரோடு இருக்கும்போதே நீ பரலோகத்துக்குள்ளேயும் போகணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லலை பாருங்கள், எல்லாம் சொல்லிட்டானுங்க. செத்த பிறகு ஒன்று அடக்கம் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருவாங்க, உடம்ப மண்ணில் போட்டுருவாங்க, அது போயிடும் அப்படின்ட்டாங்க. இயேசு செத்த பிறகு பரலோகத்துக்கு போகலை, ஃபஸ்ட்டு எங்கே போகிறாரு? பாதாளத்துக்கு. ஏன் பாதாளத்துக்கு? சாவி யார் கையில் இருக்குது? யார்கிட்ட இருக்கு? அங்கே போய் டிக்ளேர் பண்ணணும். ஏசு உள்ளே போய், ஏய் பிசாசே, சிலுவையில் என் உலகத்தின் ஜனிக்க போகிற எல்லாருடைய பாவங்களையும் என் மேலே என்ன பண்ணிட்டேன்? சுமந்துட்டேன். இனி இந்த உலகத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை என்று நரகத்துக்குள்ளே போய் சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இன்னொரு வேலையும் செஞ்சுட்டு அங்கிருந்த காவலில், அந்த நோவா காலங்களிலே இருந்த சில ஆவிகள் உள்ளே எரிஞ்சு பாருங்க, கீழ்ப்படியாமையினால் உள்ளே போன ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவர்களையும் எடுத்துக்கொண்டு இயேசு பரமேறினார். இப்போ இந்த நரகத்தில் 5 ஸ்பெஷல் ஏரியா இருக்குது. நீ கனவுல எல்லாம் உனக்கு வரும், அது என்னன்னு உனக்கு தெரியாது. சம்டைம்ஸ் கனவுல கூட அதையெல்லாம் பார்ப்பா, நான் என்ன பார்க்குறேன்னு உனக்கு தெரியாது. என்னமோ வந்துச்சு, என்னமோ போச்சு, அப்படியெல்லாம் சொல்லிடும். 5 விஷயம். ஃபர்ஸ்ட் கேடிஸ். சொல்லுங்க, கேடிஸ். மத்தேயு, லூக்கா 16ஆம் அதிகாரம் 22, 23. கேடிஸ் என்கிற ஒரு இடம் படிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாருங்க, செத்தவங்க உயிர் ஒரு இடத்துக்கு போகுது. அது 2 வெவ்வேறான இடமாக பைபிள் நமக்கு காட்டுது.
இங்கிருந்து பார்த்தா இந்த நரகத்தில் இருக்கிற, நீங்கள் நரகம்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே இருக்கிறவனும் தெரியுனா, இங்கிருந்து பார்த்தா நீதிமானாய் செத்தவன் இருக்கிற இடமும் என்ன பண்ணுது? தெரியுது. சொல்லுங்க, தெரியுது. தெரியும். நீ சாகும்போது இங்கே என்னென்ன பண்ணுனேன்னு தெரியும், தெரியுது. ஒருவன் அநீதி நிறைந்தவனாய் சாகிறான், தரித்திரன், மோசம், அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீதிமானாய் சாகிறான். இன்னொருத்தன் எல்லாம் இருக்குது ஆனால் யாருக்கும் எதுவுமே கொடுக்கல, சுயநலமாய் வாழுகிறான். 2 பேரும் சாகிறான். 2 பேருடைய ஆவியும் பிரியுது. இப்படி போகிறான், ஒரு இடத்த போய் பார்க்குறான். ஒரு ஒரு இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது? அபிரகாமின் மடியிலே ஒருத்தன் அப்படி தேற்றப்பட்டு இருக்கிறான்னு தெரியுது. இந்த பக்கம் பார்க்குறான், ஒருத்தன் பாதாளத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பார்த்தா அவனுக்கு அங்கே ஒரு தண்ணி இல்லை, வறண்டு போய் அங்கே ஒரு இக்கட்டான ஒரு சொட்டு தண்ணியை மேலேருந்து இப்படி உடுப்பா என் நாக்கில் பட்டா பரவாயில்லன்ற அளவுக்கு ஒரு வேதனை நிறைந்த இடமாக அந்த பாதாளம், கேடிஸ் என்று சொல்லப்படுகிற இடம் இருக்கிறது. ஆமே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அந்த இடத்துக்கு போகணுமான்னு கேளுங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல், எத்தனை லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கிற, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வாதிக்கிற இடத்துக்கு நீ போகணுமா? இப்படி ஒரு இடம் உனக்கு தேவையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அதுக்கு தான் இந்த 7 சொன்னெல்லாம் காலையில் 7, இந்த 7ஓட அந்நிய பாஷை பேசினாலும் போகிற இடம் எங்க? இந்த தண்ணி இல்லாமல் வாதிக்கிறான் பாரு, அங்கே தான் போகணும். அல்லேலூயா. ரைட். கேடிஸ் என்கிற இடம். அடுத்து சியோல். இந்த சங்கீதம் 16:10 சொன்னல, அதுதான் சியோல்னு சொல்றது. அதுக்கு பொதுவாக நரகம்ன்றாங்க. சியோல்னா என்னது? பொதுவாக பாதாளம். இந்த பாதாளம் என்று சொல்லுகிற இடத்துல சில அடுக்குகள் இருப்பதாக வேத வசனம் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது. 2. 3 தர்தரோஸ். சொல்லுங்க, வாய்த்தரம் சொல்லுங்க, நுழையாட்டாலும் சொல்லுங்க. தர்தரோஸ் எபிரேய வார்த்தை என்ன? தர்தரோஸ். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி. பாத்தீங்களா? பாவம் செய்த தூதர்களை யார நரகத்தில் கர்த்தர் யாரை கொண்டு போய் போடுறாரு? பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக. இந்த இடம் தான் என்னதுன்னா நரகம். உள்ளதிலே கீழே இங்கதான் நீங்க சொல்ற பல சம்பவங்கள் எல்லாம் இருக்குது. அடுத்த வசனம். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதி பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரர்கள். இதுதான் நரகம் என்று சொல்லுகிற தூதர்களை போட்டு கீழே அந்தகார சங்கிலியில கட்டி போட்டு எரிக்கிற இடம். அடுத்து 5வது ஒரு இடம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். எரி நரகத்துக்கு ஏதுவாய். ஹெகன்னா சொல்லுங்க. நரகத்தினுடைய இந்த பகுதிக்கு பேர் என்ன? ஹெகன்னா. ஹெகன்னா எரி நகரம். இங்கே தான் ஒரு கந்தகமும் சூடும் என்னெல்லாமோ நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எரி நகரம், எரிக்கப்படுகிற இடம். இது இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு குப்பை மேடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் போட்டு குப்பை கூளம் செத்து போன சடலங்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு எரிச்சு விடுவானுங்க. அந்த இடத்துக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹெகன்னான்னு சொல்கிறாங்க. நரகத்தில் இப்படி ஒரு இடம் இருப்பதாக பைபிள் நமக்கு சொல்லுகிறது. 5
ஆறாவது ஒரு இடம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனம். 14-15. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அக்கினி கடல். என்னது? அக்கினி கடல். எல்லாம் ஃபினிஷ்ட் ஆகும்போது எல்லாத்துக்கும் இதுக்குள்ள போடுவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அக்கினி கடல். இப்படி நரகம் என்று சொல்லக்கூடிய அல்லது பாதாளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இவ்வளோ அடுக்குகளும் விஷயங்களும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. ஆமென். ஆனால் இது எதுவும் நமக்குரியது சொல்லுங்க. இவ்வளவு இருந்தாலும் இது எதுவும் நமக்குரியது அல்ல. நாம் எங்கே இருக்க போகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில். ஆமாவா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒருவன் இந்த 5 இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ கர்த்தர் அவனை எங்கே கொண்டு போகிறாருன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகிறார். இப்போ இயேசு சடலம் கல்லறையில் இருக்குது, ஆவியில் இந்த இடத்துக்கு இந்த 5 இடம்னு சொல்லப்படுதில்ல, இந்த ஏரியாவுக்குள்ளே இயேசு உள்ளே போகிறார். உள்ளே போய் அங்கே அறிவிக்கிறார். இங்கே பாரு, பிசாசே, உலகத்தின் அதிபதியே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவனே, இந்தா உன்னுடைய முழு அதிகாரத்தையும் இந்த பிரபஞ்சத்தின் மீது, உலகத்தின் மீது வச்சிருந்த மொத்த அதிகாரத்தையும் நான் எடுத்துட்டேன். ஆமென், ஆமென். 1:18 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை இப்பொழுது நரகத்துக்கு உள்ள போய் பிசாசு கையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தவராக நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்க மேல பிசாசுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் எப்போ இயேசு பாதாளத்துக்குள்ளே போய் மரணத்துக்குரிய அதிகாரத்தை எடுத்தாரோ இனி மரணம் உங்களை ஆண்டு கொண்டு உள்ளதில்லை. ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால மரணம், வியாதி, தற்கொலை, விபத்து இதெல்லாம் இனி என் மேல வரதுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு பாதாளத்துக்குள்ள போய் என் மேல வர வேண்டிய பாவம், சாபம், மரணம் அதனுடைய அத்தனை திறவுகோல்களையும் சாத்தாங்கிட்ட இருந்து குர்ராயங்கிட்ட என் பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்தி மரித்தேன் என்று சொல்லி அந்த திறவுகோலை கையில் எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, திறவுகோல் யார்கிட்ட இருக்குது? இப்ப பிசாசுகிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்குது? இப்ப இந்த திறவுகோல் யார்கிட்ட இருக்குது? சரீரமாகிய சபைகள் இருக்குது. கையை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இது தெரிஞ்சாதான் நீ பிசாசை எதுக்கவே முடியும். இந்த ட்ரூத், சத்தியம் தெரிஞ்சாதான் ஒரு பேயை நீ எதிர்கொள்ள முடியும். ஆமென். ஏய், எப்படிடா நீ என் முன்னால வருவ? எப்படிடா என் உடம்புக்குள்ள இருப்ப? எப்படிடா என் வாழ்க்கைக்குள்ள வருவ? இந்தா பாரு, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவன் நீ அல்ல, இயேசு கிறிஸ்துவே. அவர் பாதாளத்துக்கு போய் என்னை வாழ வைக்கும்படி நரகத்தின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து சபையாகிய சரீரத்து கையில கொடுத்தாரு. அப்பதான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, பேதுருவே, நீ பேதுரு இல்ல, நீ ஒரு பாறை, கற்பாறை போல இருக்கிற. இதோ பரலோகத்தை திறக்கிற சாவியை, திறவுகோலை நான் உன்னிடம் கொடுக்கிறேன் என்று திறவுகோலை கர்த்தர் யார் கையில கொடுக்கிறார்னா பேதுரு கையில கொடுக்கிறார். இப்ப சொல்லுங்க, நரகமே எந்திரிச்சு சொல்லுங்க, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு சொல்லுங்க சத்தமா, வாயை தந்து. இப்ப நரகமே சொல்லுங்க, பாதாளமே, நல்ல வாயை தந்து. பாதாளமே, நரகமே, இனி உனக்கு என் மேல அதிகாரம் இல்லை. ஒரு 10 தடவை சொல்லுங்க, நரகமே, நல்ல வாய், பாதாளமே, பிசாசே, இனி உனக்கு என் மேல, என் வாழ்க்கை மேல அதிகாரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, அதிகாரம் இல்லை. என்னை தொடுவதற்கு, என் வாழ்க்கையை தொடுவதற்கு, என் குடும்பத்தை தொடுவதற்கு, என் சரீரத்தை தொடுவதற்கு உனக்கு எந்த அதிகாரம் இல்லை.
அதிகாரத்தை இயேசு என் கையில கொடுத்திருக்கிறார். நல்லா சத்தமா சொல்லுங்க, டிக்ளேர் பண்ணுங்க, இந்த அதிகாரம் என்னிடம் இருக்கிறது, என்கிட்ட இருக்குது. அதிகாரம் என்கிட்ட. இப்ப உங்ககிட்ட இல்ல, இயேசு மரித்து உங்ககிட்ட இருந்த அதிகாரத்தை பாதாளத்துக்குள்ள போய், ஹேடிஸ்க்குள்ள போய், ஹெகனாக்குள்ள போய் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டாரு. பிசாசே, இனி என் மீது, இந்த பிரபஞ்சத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது, ஜனத்தின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல, இல்ல, இல்ல. சொல்லணும், நீங்க எந்த சூழ்நிலையிலும் சொல்லணும், பிசாசே உனக்கு என் மேல எந்த அதிகாரமும், நீ அதிகாரத்தை இயேசு எடுத்துட்டாரு. ஆமென். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய நிருபத்துக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அதிகாரங்களையும் துரைதனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் சாத்தானை இயேசு வெட்டி சிறந்தார். அல்லேலூயா. தெரியணும் எங்க எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சா இனி ஒரு பிசாசு உடம்புலையும் பக்கத்துலயும் வந்து நிக்க முடியாது. ஆமென். கை வச்சு சொல்லுங்க, அதிகாரங்களையும் புரைதனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே பிசாசே உன்னை இயேசு வெற்றி சிறந்தார். இப்ப அதிகாரம் உன் கையில இல்ல, இப்ப அதிகாரம் சபையாகிய சரீரமாகிய என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப பக்கத்துல பாத்துக்கோங்க, அதிகாரம் யார் கையில இருக்கு? சாவி யார் கையில இருக்கு? மரணத்தோட சாவி யார் கையில இருக்கு? தரித்திரத்தோட சாவி யார் கையில இருக்கு? ஆமே. வியாதியோட சாவி யார் கையில இருக்கு? எதுவும் பிசாசு கையில இல்ல. அதனாலதான் 2 மாசம் படுத்திருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண உடனே எந்திரிச்சு சுகமா போகுது. ஆமே. சாவி யார் கையில இல்ல, பிசாசு கையில இல்ல. எனக்கு நல்ல உணர்வு இருக்கு, சாவி என் கையில இருக்குது. ஆமே. நான் யாரை பார்த்து என்ன சொல்றேனோ அதுதான் அவன் லைஃப்ல நடக்கும். ஏன்னா சாவி பிசாசு கையில இல்ல, சாவியை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறாரு, உன் கையில கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த புரிதல் ஸ்பிரிட்ல, இந்த புரிதல் எப்போதும் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. உட்கார், சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏய் நான் ஜெயிச்சிட்டேன், எனக்காக இயேசு ஜெயிச்சு கொடுத்திருக்கிறார். ஆமே. நான் ஜெயிக்கப்பட்டவன், தோற்கப்பட்டவன் அல்ல. நீ தாண்டா தோத்துட்ட. உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இல்ல, எல்லா அதிகாரத்தையும் எடுத்து இயேசு யார் கையில கொடுத்துட்டாரு? என்கிட்ட கொடுத்துட்டாரு. ரெண்டாவது கிராஸ்ல நடந்த பெரிய விஷயம். இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் நடந்துருக்குது. ஆமே. இயேசு எப்போ இதெல்லாம் முடிச்சிட்டு அவருடைய மகிமையான சரீரம் எப்பொழுது பரலோகத்துக்கு போச்சு? எப்போ போச்சு சொல்லுங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசு பாதாளத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் எப்போ பரலோகம் போனாரு? 40 நாள் கழிஞ்சு பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்படியா? இல்லை, ஒரு பெரிய மர்மம், மிஸ்ட்ரி உள்ள இருக்குது. என்ன இந்த பெரிய மர்மம்? இயேசு கல்லறை திறக்கப்படுகிறது. மகதலேனா மரியாள் எல்லாம் போய் இயேசு பக்கத்தில் போறாங்க. இயேசு பிடிக்கிறதுக்கு ஐயோ தூதன் சொல்றான், ஏய் நீ தேடுகிறவர் இங்க இல்லை, அவர் போயிட்டாரு. உடனே மனசெல்லாம் அழுகுறாங்க. தாய் இல்லை, பெத்த தாய் இல்லை. அந்த மனசு உடைஞ்சு அழுகும் போது இயேசு பக்கத்தில் வந்து அப்படியே நிற்கிறாரு. ஸ்திரீயே அப்படிங்கிறார். யோவான் 20:17 படிங்க. இன்னொரு 4 வசனம். யோவான் 20:17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே. மரியாள் போய் மகனே அப்படின்னு கட்டி பிடிக்க போறா. இயேசு சொல்றார், ஸ்திரீயே என்னை தொடாதே. ஏங்க இப்படி சொல்றாரு? தொடாதே. நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு எங்க ஏறி போகல, என் பிதாவின் இடத்திற்கு இன்னும்
ஏறி போகல. நீ என் சகோதரரிடத்துக்கு போய் நான் என் பிதாவிடத்திற்கும். நான் எங்க போறேன் சொல்லுங்க. இப்பதான் கல்லறையிலிருந்து வெளியில வந்து நின்று பேசுறாரு. நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இப்ப 40 நாள் கொஞ்சம் ஏறி போனாரா? இல்ல. ஒரு சம்பவம் பைபிள்ல மிஸ்ட்ரிகளா நடந்திருக்குது. இதெல்லாம் யாரும் பிரசங்கம் பண்றது இல்லை, சொல்றது இல்லை. இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்த உடனே அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்னா, இப்படி பார்க்கவும் முடியும், அதே நேரம் ஸ்பிரிட்டாகவும் இருக்கும். அது அந்த சரீரத்தை நீங்க இப்படி தொட்டும் பார்க்கலாம், அதே நேரம் கண்ணு மூடி முடிக்கிறதுல காணாமலும் போகும். இந்த ஸ்பிரிட் வித் ஃப்ளஷ் அப்படின்னு, ஃப்ளஷ்னா மாம்சமும் ரத்தமும் இல்லை, ஆனால் அவரை பார்த்தா அவர் பழைய மாம்சத்தில் இருந்தது மாதிரியே தெரியும். அப்படி ஒரு சரீரம். அந்த உடம்புல ரத்தம் இல்லை, மாம்சம் இல்லை, ஆனால் ஆள் பார்த்தா இயேசுதான் தெரியும். அப்படிதான் மகிமைப்பட்ட சரீரம் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இயேசு சொல்லுகிறார், இன்னும் இந்த மகிமைப்பட்ட சரீரத்தில் நான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்கு, அந்த வேலையை இன்னும் முடிக்கல அப்படிங்கிறார். என்ன வேலை? நான் பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டும். ஏன் பரலோகத்துக்கு ஏறி போக வேண்டும்? இங்கே இல்லை, அது எபிரேய நிருபத்தில் இருக்கு. ஏன் ஏறி போகணும்னு? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனம். ஏன் அங்க ஏறி போகணும்? வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு நம்மளை எல்லாம் வரப்போகிற நன்மை, நம்ம தான் வரப்போகிற நன்மை, அந்த வரப்போகிற நன்மைக்கான பிரதான ஆசாரியன் அவர்தான். நமக்கு பிரதான ஆசாரியன் அவர்தான். பழைய ஏற்பாட்டில் ஆரோன் அந்த மக்களுக்கு பிரதான ஆசாரியன், மோசே பிரதான ஆசாரியன். நமக்கு யார்? நமக்கு ஆரோனும் பிரதான ஆசாரியன் இல்லை, மோசையும் பிரதான ஆசாரியன் இல்லை. நமக்கு பிரதான ஆசாரியன் யாரு? இயேசு. அப்போ வரப்போகிற நன்மைகளுக்கு நமக்கு ஒரு பிரதான ஆசாரியன் இயேசு. அவர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்படாததாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாக. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இங்க எப்படி பூமியில ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சோ, அதே மாதிரி பரலோகத்துல என்ன இருக்குது? ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. இப்ப இங்க இது சேதாரமான உடனே ஸ்பிரிட்ல அங்கேயும் போய் அதை பரிசுத்தப்படுத்தணும். பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தையும் பரிசுத்தப்படுத்தணும். அடுத்த வசனம். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல. பூமியில எதை வச்சு பரிசுத்தம் பண்ணாங்க? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, குருவி, இதெல்லாம் ரத்தத்தை ஊற்றி என்ன பண்ணுனாங்க? பாவ பலியாக எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணாங்க. அதுல ஆசரிப்பு கூடாரத்தையும் பரிசுத்தம் பண்ணினானுங்க, பாவியையும் பரிசுத்தம் பண்ணினானுங்க. இந்த வேலையை பூமியில செஞ்சாங்க. இதனால் அல்ல, கையினால் செய்யப்படாத ஒரு ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் இருக்குது, அதையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும். அதனால தம்முடைய இந்த மாட்டு ரத்தம் ஆட்டு ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவர் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை அங்கே உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. அவருடைய சிலுவையில் சிந்தின அந்த சொந்த இரத்தத்தை அவர் கைகளிலே எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள தெளிச்சு உங்களுக்கும் எனக்கும் நித்தியமான வாழ்வை அங்க கொண்டு போய் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, கையை ஊத்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நித்திய மீட்பை உம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பூமியில வாழுவதற்கு மட்டுமல்ல பரலோகத்தில் வாழுவதற்கும் எனக்கு ஒரு நித்திய மீட்பை, என் ஸ்பிரிட் என்னைக்கும் சாகாதபடிக்கு நித்தியமாய் வாழ்வதற்கு ஒரு ரூட்டை இயேசு உண்டு பண்ணினார். ஆமே. அப்பதான் சொல்றார், ஸ்திரீயே என்னை தொடாதே, இன்னும் நான் எங்க போகல? என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகல. அப்புறம் இயேசு ஏறி போய் அதை தெளித்து விட்டு அப்ப
அப்புறம் வருகிறார். 8 நாளைக்கு பின்பு எல்லா சீஷர்களும் பயந்திருந்த போது அந்த வீட்டுக்கு உள்ளே இயேசு பிரவேசிக்கிறார். ஆமென். யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 27 வருஷம். மறுபடியும் 8 நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு, மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. எப்படி இருந்துச்சு? இயேசுடைய சரீரம், மகிமைப்பட்ட சரீரம் எப்படி இருக்குது? கதவு பூட்டப்பட்டிருக்குது. அப்பொழுது இயேசு வந்து, கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு நடுவிலே வந்து நின்று, ஆவிக்குரிய சரீரம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஆவிக்குரிய சரீரம். இப்போ நான் வந்து இங்கே இருப்பேன் சர்ச்சில், திடீர்னு லண்டனில் இதே மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. டெலிபோர்டேஷன் இதெல்லாம் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நேற்றுக்கு தான் எங்கள் வீட்டுக்கு, அன்னைக்கு ஒருத்தர் சொல்ல, நேற்றுக்கு தான் உங்களை பார்த்தேன், அந்த பக்கம் அப்படியே பைக்கில் போயிட்டு இருந்தீங்க. நான் பைக்கில் போகவே இல்லை, அவரை நான் பார்க்கவே இல்லை, ஆனால் அவர் என்னை பார்த்ததாக சொல்லுகிறார்கள். இதுக்கு பேர் தான் டெலிபோர்டேஷன். ஆமே. உன்னுடைய சரீரம் மகிமை அடைய நீ ஸ்பிரிட்டில் எம்பவராக இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்கள் நைட்டில் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்கள் கனவுல வந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள். அல்லேலூயா. கதவு பூட்டி இருக்குது, எல்லாம் அடைச்சிருக்குது. இயேசு உள்ளே வந்து நடுவிலே நிற்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்றார். அடுத்து அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி. இப்போ கேப்பே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள உள்ளேயும் போகிறாரு. இப்ப கையவும் காட்டுறாரு. இங்க பாரு தோமா, உனக்கு சந்தேகமா இருக்குல்ல, இந்த கையை விட்டு பாரு, கைகளை பார். உன் கையை நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஏன் இப்படி சொல்றாரு தெரியுமா? எம்மா ஊர்ல இருந்து கொஞ்சம் சீஷர்கள் நடந்து வர்றாங்க. அவங்களோட இயேசு பேசிக்கிட்டே போறாரு. அங்கே போய் திருவிருந்தெல்லாம் கொடுக்குது. அப்பத்தை பிக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டு வந்தவர் இயேசு தானன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டானுங்க. இதை போய் தோமாட்ட சொல்றானுங்க. தோமா இயேசு மரியாள் அங்கே வந்து மரியாள்கிட்ட இப்படி பேசியிருக்கிறாரு, பிதாவை பார்த்துட்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 8 நாளுக்கு அப்புறம் எங்களையும் லைட்டாக மீட் பண்ணாரு அப்படி சொன்னோம். தோமா சொல்கிறான், நீ எது சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவருடைய விழாவிலே கையை விட்டு பார்க்காம நான் நம்பவே மாட்டான்னு அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஆண்டவர் கேட்டுட்டார். ஆமே. உள்ள வந்து அந்த அவிசுவாசியான தோமாவை பார்த்து சொல்றாரு, நீ தானடா சொன்ன, நல்லா கவனி, ஆவியில் வாழுகிற ஒரு மனுஷன் நீ கிச்சனில் பேசிட்டு இருக்கிறது கூட உன் காதுக்கு கேட்கும். ஆமே. அல்லேலூயா. நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறியோ கனவுல வந்துடும். நீ என்ன பேசிட்டு இருக்கிறதையோ கேட்டு காதுல. இயேசு அதை கேட்டுட்டு அவங்கிட்டே போறாரு, வாடா நீ தானே சொன்ன, நம்ப மாட்டேன், இந்த விழாவில் கையை விட்டு குத்துன இடத்த பாரு, காயத்தை பாரு, இந்த பாரு கையில் ஆணி அடிச்சானுங்களே இந்த காயத்தை பாரு என்று சொல்லி காண்பித்து அவனை நம்ப வைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3 சொல்லியிருக்கிறேன். இயேசு சிலுவையில் மரித்தார். டைமிங் சொன்னேன், அப்படிதானா? எத்தனை நாள் மரித்தார், எத்தனை மணி நேரம் தொங்குனாரு, எத்தனை நாள் உள்ள இருந்தாரு? 2 இரவு 3 பகல். அப்புறம் கல்லறையிலிருந்து வந்த உடனே ஊருக்குள்ள போனாரா? எங்க போனாரு? பாதாளத்துக்கு. அது கல்லறையில் இருக்கும்போதே பாதாளத்துக்கு போயிட்டாரு. உடம்பு எங்க இருக்குது? கல்லறையில். ஆவியில் எங்க போயிட்டாரு? உள்ள போய் பிசாசுகிட்ட இருக்கிற மொத்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டு அவனுக்கு சொல்லிட்டு காவலில் இருந்த ஆவிகளை எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போகிறார்? கையில் இருக்க சொந்த சிலுவையில் சிந்தின ரத்தத்தை எடுத்துக்கிட்டு நேரம் எங்க போகிறாரு? பரலோகத்துக்கு. அங்க போய் ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்றாரு? தெளிச்சு அதை சுத்திகரித்து விட்டு மீண்டும் எங்கே வருகிறார்? பூமிக்கு வந்துதான் எல்லாத்தையும் சந்திக்கிறார். அப்புறம் பைபிள் சொல்லுது 40 நாள் அளவும். அதுக்கப்புறம் எவ்வளவு நாள்? 40. பேதுரு அதுக்கப்புறம் தான் பேதுரு போய் பார்க்கிறார், அப்போஸ்தலர்களை சந்திக்கிறார். 40 நாள் அளவும் அவர்களோடு பேசி கொண்டிருந்து அதுக்கப்புறம் அந்த மூரியா மலையிலேயே போய்
சீஷர்கள் 500 பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பார்த்து கொண்டிருக்கும்போது, அவர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பரமேறி மேலே போனார். ஆமே. சரி, இதெல்லாம் ஓகே தாங்க. இதனால எனக்கு என்னங்க லாபம்? அதான கேள்வி. இயேசு மரித்தாரு, வெளியே வந்தாரு, பரலோகத்துக்கு போனாரு, ரத்தம் தெளித்தாரு, வீட்டுக்குள்ள போனார். இதெல்லாம் எனக்கு என்ன லாபம்? சொல்லி முடிக்கிறேன். பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. இதனால எனக்கு என்ன லாபம்? அடுத்த 5 நிமிஷம் பக்கத்தில் பார்த்துக்கலுங்க. இதனால எனக்கு என்ன லாபம்? கேளுங்க, எனக்கு என்ன லாபம்? சத்தமா இதனால எனக்கு என்ன லாபம்? ஆமே ஆமே. இப்போ அவர் பாதாளத்துக்கு போனதுனால இனி நாம் சிறையாக முடியாது. அல்லேலூயா. என்னைய பிசாசு சிறை பிடிக்க, எல்லாம் சொல்லுங்க, சிறை பிடிக்க. இன்னைக்கு உன் சிறை வாழ்க்கையெல்லாம் உடைய போகுது. இந்த சத்தியத்தின் மூலமாக உன்னுடைய சிறை பிடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆக போகுது. உன்னை சிறை பிடிக்க முடியாது. உன் லைஃப, உன் வாழ்க்கைய பிசாசு எங்கேயும் அப்படியே அமுக்கி சிறை பிடிக்க. ஏன் தெரியுமா? அவர் சிறை பிடிக்கப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு மேலே எழுப்பி போனார், பாதாளத்துக்கு அறிவித்தார். இனி உன்னை யாரும் சிறையாக்க முடியாது. இவ்வளவு நாள் உனக்கு இந்த சத்தியம் தெரியல, அதனால உன்னை சிறையாக்குவான், உன்னை பிடிப்பான், உன்னை தொல்லை பண்ணுவான், உன்னை கட்டி வைப்பான், எல்லாம் பண்ணுவான். இன்னைக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருச்சுல, சாவி இப்ப அவன் கையில இல்ல, எங்கிட்ட வந்துருச்சு. இனி அவன் என்னை சிறையாக்க முடியாதுன்ற ட்ரூத் இருக்குல்ல. பிசாசு உன் வாழ்க்கையில எங்கேயும் உன்னை தொட முடியாது. இதை கரெக்டா பிடிச்சைன்னா உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. எங்கேயாவது உன் வாழ்க்கையில் இருள் நிறைந்தது மாதிரி, மோசமான மாதிரி, அட்மாஸ்பியர் சரியில்லாமல் தெரிஞ்சுன்னா நீ சத்தமாக வாயை திறந்து சொல்லணும், பிசாசே நீ என்னை சிறையாக்க முடியாது. உன்னை அவர் சிறையாக்கி சாவியை என் கையில் கொடுத்திருக்கிறார். நான் என்ன சொல்றனோ அதை தான் நீ கேட்கணுமே தவிர நீ என்னை சிறையாக்கி கொள்ளவே முடியாது. லூக்கா 4:18 இயேசு அதை தான் சொல்லுகிறார். இயேசு அதான் சொல்றாரு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் நான் வந்தேன். என்ன வந்தேன்? எங்கேயோ லாக்காய் கிடக்கலாம், இருள், வெளியவே வர முடியல. இப்ப இந்த ட்ரூத் என்ன பண்ணும் தெரியுமா? இயேசு பாதாளத்துக்கு போய் எல்லாத்தையும் உடைச்சார்ந்த சத்தியம் உள்ள போகும்போது ஓ வாழ்க்கையில நீ எங்க சிறைப்பட்டு கிடக்கிறையோ, உன்னை எங்க பிடிச்சிருந்தானோ அந்த இடத்தை பிசாசு விட்டு வெளியே போனோம். அதுக்கப்புறம் உன் மேல இருக்க அவனுக்கு அதிகாரமே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நல்லா அப்படி பக்கத்தில் யாராவது தூங்கிட்டு இருந்தா ஒரு ஆட்டி சொல்லுங்க, இனி உன்னை பிசாசு சிறைப்படுத்தவே, உன்னை பிசாசு சிறைப்படுத்தவே. ஏன் தெரியுமா? நீ சிறையாக்கப்பட்டவன் அல்ல, சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டவன். இயேசு சிலுவையில் அதை தான் செஞ்சு முடிச்சாரு. இதோ சிலுவைக்கு போனாருங்க. அதை சிலுவைக்கு போய் என்ன பண்ணினா? பிசாசு என்னென்ன அதிகாரத்தை உன் மேல எடுத்தானோ அத்தனை அதிகாரத்தில் இருந்தும் உன்னை விடுவிச்சாங்க. ஆமே. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? என்ன சித்ரா, புரியுதா? அப்படி சினிமா நடிக்கிற மாதிரி கொஞ்சம் அழகா நல்லா இருக்கு. ஆனா இப்படி வரல. அவங்க பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. கிட்னி போய் காலு வீங்கி நடக்க முடியாம இங்க கிடந்து என்ன சத்தம் போட்டுட்டு இருந்தது தெரியுமா? அது கொல்லாம விட மாட்டேன், உன்னை கொல்லுவேன் அப்படின்னு. நான் சொன்னேன், ஏய் உன்னை நான் கொல்லுவேன். ஏசு ஏற்கனவே உன்னை கொண்டுட்டாரு சிலுவையில், ஓடிரு. அந்த நாளோடு போய் அழகா மாறிட்டாங்க பாருங்க. அவங்க அம்மாவை கேளுங்க, இப்படியா வந்தாங்கன்னு மூஞ்செல்லாம் கருத்து ஒரு மாதிரி ஆகி ஒட்டி போய் சாப்பிட முடியாம அல்சர் ஆகி கிட்டி போய். நான் சொல்லுகிறேன், இயேசு அதிகாரத்தை உன் கையில கொடுத்திருக்காருன்னு தெரிஞ்சா சிறையாக்கி இருக்கிற பிசாசை ஒரே நிமிடத்துல அடிச்சு பத்து விடுவிக்க முடியும். இன்னைக்கு அதுதான் உன் வாழ்க்கையில சம்பவிக்க போகிறது. That is a truth encounter. உன்னை எந்த இடத்துலையும் பிசாசு சிறையாக்க முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு, எந்த இடத்துலையும் சொல்ல, எந்த இடத்துலையும் வியாதி, தரித்திரம்,
கவலை, பயம். எங்கேயுமே பிசாசு உன்னை சிறையாக்க, மைண்ட்ல டிப்ரெஷன். நீ ஏன் சொல்லிக்கிற டிப்ரெஷன் வந்துருச்சுங்க? டிப்ரெஷன், ஏய் உனக்கு ஒரு ட்ரூத் தெரியாது. டிப்ரெஷனை இயேசு சிலுவையில சிறையாக்கி முறுத்தி போட்டா அது உன்னை ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சா நீ டிப்ரெஷன் ஆக மாட்ட. ஆமே, டிப்ரெஷன் உனக்குள்ள வராது. சொல்லாத அந்த வார்த்தையை, டிப்ரெஷன். பாதாளத்துக்கு போய் டிப்ரெஷனை உடைச்சாரு. அல்லேலூயா, ஆமே. உடைச்சாரா இல்லையா? பிரஷரை உடைச்சாரா இல்லையா? தேவையில்லாத யோசனையை உடைச்சாரா இல்லையா? மன அழுத்தத்தை உடைச்சாரா இல்லையா? கவலையை உடைச்சாரா இல்லையா? இது உனக்கு தெரியணும். கையை வச்சுக்கணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா டிப்ரெஷன், எல்லா பயம், எல்லா கவலை, எல்லா பொல்லாத காரியங்களையும் இயேசு சிலுவையில எனக்காக உடைத்தார். உடைத்தார். ஓகேவா? இதை நீ தெரிஞ்சு சொன்னீங்கன்னா எல்லாம் உடையும். தெரியாம காப்பாத்துக்காண்டவரே, நோய் மாத்துக்காண்டவரே, பேப்பா அப்படின்னா அது அப்படியே இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல. எந்த அதிகாரத்தை எடுத்து நீ பிசாசு கிட்ட பேசணும்னு தெரியணும்ல. காப்பாத்துக்காண்டவரே, காப்பாத்துக்காண்டவரே, காப்பாத்துக்காண்டுக்கிற வேணா காப்பாத்துக்காண்டவரே. பிசாசு இப்படி தாண்டா 2000 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் நான் பாடா படுத்துறேன், நீயும் சொல்லு. இது தெரிகிற வரைக்கும் உன்னை பாடா படுத்துவான். அல்லேலூயா. இது தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து உன் பார்வையே மாறிடும். ஆமே. ஒன்று, ஒரு 5 விஷயம் சொல்றேன். அடுத்து 2, யோவான் 20ஆம் அதிகாரம் 22. யோவான் 20:22. சீக்கிரம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். மேல வெளியில வந்த உடனே இவனுங்கெல்லாம் பயந்து இருண்டு ஒரு ரூம்ல போயிருக்காங்க. அவங்க மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இதை படிச்சு எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. உனக்கு ஏதாவது மண்டையில புரியுதான்னு நான் பார்க்கிறேன். என்ன சொல்லுது வசனம்? எவர்களுடைய எவர்களுடைய இயேசு அவங்க முன்னால இருந்த சீஷன்களுக்கு சொல்றாரு. பரிசுத்த ஆவி அவங்க மேல ஊதிட்டு சொல்றாரு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்புறம் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறதா? இருக்கா இல்லையா? சொல்லு சொல்லு. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் பெரிய பாஸ்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இருந்தாலும் சொல்றேன், மண்டையில் ஏதாவது ஏறுதான்னு பார்ப்போம். மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. எப்படி? சரி, இருக்கு. எப்படி? நீ என்ன தெய்வமா இன்னொருத்தன் பாவத்தை மன்னிச்சு காப்பாத்துறதுக்கு? எப்படி மன்னிப்பீங்க? இருக்கு. சரி, ஒத்துக்கிறேன், இருக்கு. சங்கீதம் சொல்லுது, நீங்களும் தேவர்கள் தான். நீங்களும் யாரு தான்? நீங்களும் யாரு தான்? சொல்லுங்க, நீங்களும் யாரு தான்? அப்ப இன்னொருத்த பாவத்தை மன்னிக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லு, இருக்கு. சொல்லு, தைரியமா சொல்லு, இருக்கு. எப்படி? சுவிசேஷத்தின் மூலம். எப்படி? எப்படி? ஒரு பாவி முன்னால வர்றான், அவனுக்கு நீ இதை சொல்ற, இயேசு நல்லவர்னு சொல்ற, அவர் வல்லவர்னு சொல்ற, ஓ பாவத்துக்கு மரித்தாருங்கிற, அவன் உயிர் தெழுந்தாரு சொல்ற, நரகத்தின் அதிகாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை இயேசுவோடு கனெக்ட் ஆகும்போது அவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நீ தகுதி உடையவனாக இருந்து நடத்துறதுனால, நீ சொன்னதுனால அவனுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. ஆமே, ஆமே, ஆமே. சிலதெல்லாம் வரும் பாருங்க. நான் அப்படி பாவம் பண்ணிட்டேன், இப்படி பாவம் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன். இங்க வா. இயேசுவின் எல்லா பாவங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணியிருக்காரு?
மரித்திருக்கிறார். இந்த அறிக்கையை பண்ணு, இப்படி சொல்லு. அடுத்த செகண்ட் அவன் ஹீல் ஆவான், சுகமாவான். இல்லைன்னா அந்த பேய் வெளியே போகும். ஏதோ ஒரு மாற்றம் அவனுக்குள்ள நடக்கும். ஆமென். அப்ப அவனுடைய பாவங்களை மன்னிக்க வைப்பதற்கு நான் ஒரு பாத்திரனாக இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க வைக்க உங்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை வச்சிருக்கிறாரு. அது சுவிசேஷம் என்கிற வாய்ப்பு. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வைத்து தேவன் ராஜ்யத்தில் அவனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களை ஒரு பெரிய துருப்பு சீட்டாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்ப இன்னொரு பாவி உன் முன்னால வர்றான். இவன் பாவி தான் தெரியுற, உனக்கு எதுக்கிட்ட நான் சொல்லணும் பாடா அப்படின்னா, எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு சுவிசேஷம் எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். இப்போ ஒரு 5 விஷயம் லைன்ல என்ன சொல்றேன். இயேசு இதெல்லாம் அவர் போனாரு, மரித்தாரு, பாதாளத்துக்கு போனார். எனக்கு என்ன சார் அதனால நன்மை? ஒன்று, பாதாளம் உன் மேல அதிகாரத்தை எடுக்க முடியாது. பிசாசு உன் மேல அதிகாரத்தை எடுக்க முடியாது. 2, உனக்கு ஒரு ஜெய வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கை இருக்குது. ரோமர் 6:9 அவர் மரித்து பாதாளத்துக்கு போனதுனால பாவத்தின் வல்லமை உன்மேல் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து சொல்லுங்க, பாவத்தின் வல்லமை என் மேல் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு பாதாளத்துக்கு போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்ததுனால நீ ஏன் வாலண்டியரா பாவத்துக்குள்ள அப்படி கொண்டு போய் உன்னைய பிசாசு சிக்க வைப்பானே தவிர, அந்த பாவத்துக்கு ஒரு பவர் இருந்துச்சு. சிலுவையின் மூலம் அந்த பவர் என்ன ஆயிடுச்சுன்னா லெஸ் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, பாவத்தின் வல்லமையை சிலுவையிலே முறித்தார். வஞ்சகமா உன்னை எங்கேயாவது சிக்க வைப்பான், அதுக்கு நீ அலாட்டா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா மரிப்பதற்கு முன்பாக பாவம் உன் சரீரத்துக்குள்ளேயே படுத்து கிடந்துச்சு, வாசல்ல படுத்து கிடந்துச்சு, இழுக்குது. அப்படி எல்லாம் பைபிள்ல வசனம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இயேசு சிலுவைக்கு போய் பாதாளத்துக்கு போயிட்டு வந்ததுனால யான் புது சிருஷ்டி ஆயிருக்கிறேன். ஆமென். இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றியிராத ஒரு புதிய மனுஷன் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய உள்ளான ஆவி பலனடைந்து ஜீவன் அடைந்து உயிர் பெறுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இது இல்லை. பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் உள்ளான மனுஷன் என்ன ஆகல, ஓப்பன் ஆகல. புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு இயேசு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனுடைய உள்ளான மனுஷன் அப்படி உதித்து எல்லாருக்குள்ளும் இயேசு உள்ளே வந்து பேசுகிறார், தங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒன்லி தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களோடு மட்டும்தான் பேசுவார். ஆமென் சொல்லுங்க. கையை வைத்து சொல்லுங்க, என் கூட இயேசு பேசுகிறார். சத்தமா வாய்த்து பேசுறாரு, என் கூட இருக்காரு. நல்லா வாயை திறந்து என் கூட இருக்கிறாரு, என் கூட பேசுறாரு, என் கூட இருக்கிறாரு. அவர் சிலுவைக்கு போனதுனால, பாதாளத்துக்கு போனதுனால எனக்குள்ள சிங்காசனத்தை போட்டு எனக்குள்ள அவர் உள்ளே இருக்கிறார். ஆமென். இப்ப இயேசு சிலுவைக்கு போகலைன்னா நீயும் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்தில் வெட்டி ஆசாரியன் கையில் கொடுத்து 1 வருஷத்துக்கு மட்டும் நீ தப்பிக்கலாம், அடுத்த வருஷம் தப்பிக்க முடியாது, சாவு உறுதி. இப்ப அப்படி இல்லை, நித்தியமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரே பலி, நித்திய பலி. ஆமென். அல்லேலூயா. அடுத்து ரோமர் 8:11 சொல்லுது பாருங்க, செத்து போன அந்த சரீரம் கல்லறைக்குள்ள கிடந்துச்சுல்ல, அந்த செத்து போன இயேசுவின் சாவுக்கு ஏதுவான அந்த சரீரத்தை யார் உயிர்ப்பித்தா? அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இயேசுவை அப்படி ரிசரக்ட் பண்ணது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். கையோதி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவை மரித்து போன சரீரத்தை, கிட்னிய, கைய, கால, விலாவ, மண்டைய, கண்ண, கையில, கால ஆணி அடிச்ச எல்லா இடத்தையும் சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியானவர் சில நிமிடங்களிலே இயேசுவை கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர். இவர் செத்ததுனாலதான் ஆவியானவர் உனக்குள்ள வந்தாரு. அப்படி வந்ததுனால உனக்கு என்ன நன்மை தெரியுமா?
உன்னுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் எங்கேயாவது பழுதாச்சுன்னா இயேசுவை எப்படி உயிரோட கொண்டு வந்தாரோ அதே மாதிரி உன்னுடைய சரீரம் எங்கேயாவது பழுதாச்சுன்னா, சாவுக்கு ஏதுவா மாறுச்சுன்னா, இந்த ஆவியானவர் அந்த சரீரத்தை உயிரோடு கூட சுகமாக்கி வெளியே எழுப்புவார், சொஸ்தமாக்கி எழுப்புவார். தைரியமா சொல்லு, என் உடம்புல ஒரு பார்ட் கூட பழுதாகாது, அத்தனையும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பும். அல்லேலூயா. சும்மா சொல்லிட்டே கிடக்காத. கால் வலி, வயிற்று வலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி, தலைவலி, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அசுத்த ஆவியே இப்படி சொல்லு. இயேசுவை கல்லறையிலிருந்து உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடினால் என்னுடைய சரீரத்திலே சாவுக்கு ஏதுவான அவயம் எங்கே இருந்தாலும் என் ஆண்டவர் அதை உயிரோடு கூட எழுப்புவார். ஆமென். சத்தமா சொல்ல ஆமென். ஆமென். 2 மாசத்துக்கு முன்னாடி ஆமென் ஆவிக்குரிய உலகத்துக்கு போனேன். அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். இங்க பாரு, முதல்ல பரலோகத்தின் வல்லமையை தாங்கக்கூடிய அளவுக்கு உன் உடம்பு முதல்ல இருக்கணும். தாங்க மாட்ட நீ. ஒரிஜினல் பரிசுத்தாவியானுடைய குளோரி உன் மேல வந்தா நீ செத்துருவ. உடம்பு தாங்க. அந்த மகிமையை இந்த உடம்பு உள் வாங்காது, வாங்க முடியாது. அதுக்கு இது தகுதியானது அல்ல. அதனாலதான் சொல்றான், அவரை பார்த்த உடனே செத்தவன் போல விழுந்தேன், என்னமோ ஆகி போச்சு, கைகாலெல்லாம் தளர்ந்துருச்சு, பவுலுக்கு கண்ணு போச்சு. இதெல்லாம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஒரிஜினல் நீ சொல்றதெல்லாமே பொய். அதனால தான் சொல்றேன், தேவனுடைய ஒரிஜினல் மகிமை உன் மேல டச் ஆச்சுன்னா உன் சரீரம் மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், சிந்தனை எதுவுமே அதை உள்வாங்க முடியாது. அவ்வளவு பெரிய மகிமை அது. பிசிக்கல் பாடியே தாங்காது. பரிசுத்தாவியானவருடைய மகிமையை உள்ள வாங்க முடியாது. செத்துருவ. உடம்பு அப்படி தாங்காது. அந்த உடம்பை தாங்குற அளவை விட பெரிய மகிமை, குளோரி அது. அல்லேலூயா. சொல்லு, இயேசு எனக்காக சிலுவையில நிறைய செஞ்சிருக்கிறாரு. சத்தமா சொல், சிலுவையில நிறைய செஞ்சிருக்கிறார், எக்கச்சக்கமா செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் தைரியமா சொல்றேன், நமக்கான எழுப்புதல் காத்து கொண்டிருக்கிறது. பரலோகம் சிலதை செய்து கொண்டிருக்கிறது. சிலரை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிலரை தட்டி எழுப்ப போகிறார். சிலருடைய கையை பிடிச்சு தூக்க போகிறார். சிலரை ஊழியத்துக்கு பயன்படுத்த போகிறார். ரெடி ஆயிட்டே. டைம் வில் கம், டே வில் கம். கர்த்தர் சிலதை ஒழுங்காக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். உனக்கு விடுதலை, ஆவியில சந்தோஷம், சரீரத்தில் விடுதலை. பிசாசு உன்னை தொட முடியாது. நீ கடவுளை மாதிரியே பூமியில வாழலாம். இவ்வளவும் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ புரியணும், இதை நீ நம்பணும், இதை நீ விசுவாசிக்கணும். இதை நீ அறிக்கை செய்யும் பொழுது உன் சரீரம் மாறும், ஆவி மாறும், குணம் மாறும், எல்லாம் மாறும். நீ இயேசுவை போலவே மாற ஆரம்பிச்சிருக்க. ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சலுங்க. உயிர்த்தெழுதல், இதுல நன்மை இருக்கு. மரணம், அதுல நன்மை இருக்கு. ஜீவன் இருக்கு, மகிமை இருக்கு, உயர்வு இருக்கு, மேன்மை இருக்கு. அது உன் வாழ்க்கைக்குள்ள வரணும். எப்படி வரும்? இந்த சத்தியத்தை அறியும் பொழுது இது கொண்டு வரும். பைபிள் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ட்ரூத் என்கவுண்டர். நீ சொல்லுவ, பேய் என்னை பிடிச்சதுன்னு சொல்லுவ. இந்த நைட்டெல்லாம் கழுத்து அமுத்து சொல்லுவ. திருப்பி நீ அமுத்தணும். ஆமென். அது ஒன்று அமுத்தும் போது திருப்பி நீ நல்லா அமுத்திடணும். அல்லேலூயா. அந்த சாவி உங்ககிட்ட இருக்குது, அந்த கீ உங்ககிட்ட இருக்குது, அந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. அதுதான் சிலுவையில் நடந்து முடிச்சு. அல்லேலூயா. ஜெபம்.